Hallelujah. 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 Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை ஜாய் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். தேவனே பெரியவராய் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்தருவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமாகிய மேகம், உம்முடைய மகிமையான மேகம், உம்முடைய வல்லமையான மேகம், ஆண்டவரே, இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே கடந்து வந்து மூடும்படியாக, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் ஆளுகை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தேவனுடைய சத்தியத்தின் காரியங்களையும் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசத்தை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிற தேவன். கடந்த நிகழ்ச்சியிலே ரட்சிப்பை பெருக செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே விசுவாசத்தை தேவன் எப்படி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாள் காலை வேளையிலே நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனே பெரியவராக எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறதான அவருடைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக அவரை பின்பற்றுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது முக்கியமான ஒரு பங்காய் இருப்பது மாத்திரமல்ல, அது ஒரு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படையான ஒரு காரியம், அடிப்படையான சத்தியம், அஸ்திபாரமான காரியம் விசுவாசம். அதை குறித்து தான் எபிரேயர் நிருபம்
11ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே அங்கே 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, அதிகமான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு, இல்லை என்றால் ஒரு உறுதிப்பாடு இல்லாதபடிக்கு அவர்கள் ஜெபிக்கிறதை வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, அந்த அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், விசுவாச சந்ததி ஜனங்களுடைய தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பெருகும்படியாய் செய்தார் என்று சொல்லி நாம் இந்த நாள் காலை வேளையிலே தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே 28ஆம் வசனத்திலே, ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவன் ஆரானுடைய குமாரத்தி. ஆரான் மில்காலுக்கும் தகப்பன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அவனுடைய வம்ச வரலாறை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதான அந்த காலகட்டத்திலே அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அங்கே ஆபிரகாமிடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சத்தாரெல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்தில் பார்த்தோம். அங்கே தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்திற்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, ஆபிரகாம் அவன் தேவனை அறியாததான ஒரு இனத்திலே, அப்படிப்பட்டதான ஒரு சந்ததியிலே வாழ்ந்து வந்த மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பனாகிய தேராகு அவர் உருவங்களை செய்து அப்படிப்பட்ட காரியங்களை விற்று ஒரு வியாபாரம் செய்கிறதான ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சந்ததியிலே வந்ததான ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அதற்கு செவிசாய்த்து தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாக செய்தார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசினதான அந்த தரிசனமான அந்த இடத்திலே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான், பணிந்து கொண்டான், தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அடுத்த வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த வசனத்துடைய பின்பகுதியிலே அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திராதபடிக்கு அவன் மாமிச சிந்தனைக்கும் தன்னுடைய சுயமான சிந்தனைக்கும் இடம் கொடுத்த ஒரு மனிதனாக இருந்ததை அங்கே நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 10வது வசனத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு கூட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி வாக்குத்தத்தமான வசனங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்து அவனை வழிநடத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் வந்த பொழுது ஆபிரகாம் அங்கே எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக நம்முடைய பழைய ஜீவியத்திற்கு, எகிப்து என்பது அது அடிமைத்தனத்தையும் பாவம் நிறைந்த வாழ்க்கையும் குறிக்கின்றதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கடி வரும் பொழுது, ஒரு இக்கட்டு வரும் பொழுது, இப்படிப்பட்டதான போராட்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி நாம் பாவம் செய்வதற்கு ஏதுவாக, இல்லை என்றால் அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு நாம் சென்று கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து போயிருப்பீர்களானால், உங்கள் விசுவாச ஜீவியத்தை விட்டு வழி விலகி நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு அப்படிப்பட்ட பின்மாற்ற ஜீவியத்திற்குள்ளாய் கடந்து போயிருப்பீர்களானால், இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து தேவனிடத்திலே ஒப்புரவாகி மீண்டுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்கே அவர் எகிப்து தேசத்திற்கு போனதற்கு பின்பாக அவருடைய விசுவாசத்திலே குறைந்து போன ஒரு மனிதனாக,
தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் மறந்து போன ஒரு மனிதனைப் போல அவர் மாமிச சிந்தனையோடு கூட சுய சிந்தனையோடு கூட அங்கே நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர் சாராயினிடத்தில் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் உள்ளவர்கள் நீ அழகான ஸ்திரீ என்பதை அவள் அறிந்து என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் என்று சொல்லி அங்கே 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை விட்டு விலகி போகவே கூடாது. அதிலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் எப்படி அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக அவர் இடைப்படுகிறார், பெருகும்படியாக செய்ய ஆண்டவர் இடைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். அங்கே பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்திலே வாக்குத்தத்தமான அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதியை கொடுக்கிறார்? அவர் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் பேசி, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததி திரளாய் இருக்கும், உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சரீர பலவீனத்தை குறித்தும் தன்னுடைய இயலாமையை குறித்தும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டதான அந்த வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். தரிசனமாகி நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு செய்கிறார். சரி, இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய கண்ணோட்டம், அவருடைய மன ஓட்டம், அவருடைய மன சிந்தனை மாறினதா என்று சொல்லி நாம் அடுத்த வசனத்திலே பார்க்கலாம். 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் அவருடைய வாக்குறுதியும் அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையும் தேவன் ஆபிரகாமிடத்திலே கொடுத்து அவனை பலப்படுத்தும்படியாக விரும்புகிறதை பார்க்கிறோம். அவனை விசுவாசத்திலே தரித்திருக்கத்தக்கதாக ஒரு உறுதிப்படுத்தத்தக்கதான வார்த்தையை அங்கே தேவன் பேசுகிறதை அவனிடத்திலே இடைப்படுகிறேன் பார்க்கிறோம். இதற்கு பின்பாகவும் ஆபிரகாம் தன்னுடைய மன ஓட்டத்திலே, தன்னுடைய மன சிந்தனையிலே அவன் மாறுபாடு உள்ள ஒரு மனிதனாகவே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு பின்பாகவும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் பேசுகிறது என்னவென்றால், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை காரணகர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய மன ஓட்டத்திலே, சிந்தனையிலே, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற காரியத்திலே ஒரு நிலைத்திருக்க முடியாததான ஒரு தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலே, பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
தொடர்ந்து அங்கே ஆபிரகாமுக்கும் ஆண்டவராகிய கர்த்தருக்கும் இடையே அங்கே சம்பாஷணை நடைபெறுகிறதை நாம் தொடர்ச்சியாக அந்த வசனத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக என்ன நடக்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசத்திலே உறுதியுள்ள ஒரு மனிதனாக, விசுவாசத்திலே பெருகச் செய்கிற ஒரு மனிதனாக அவனை மாற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒரே விதமான சிந்தனை ஓட்டத்திலேயோ, ஒரே விதமான எண்ண ஓட்டத்திலேயோ, இல்லை என்றால் உங்களுக்கு சுயமாய் தோன்றுகிறதான காரியங்களுக்குள்ளாகவோ நீங்கள் உழன்று கொண்டு இருப்பீர்களானால், விசுவாசத்திலே மட்டுப்பட்டவர்களாக, குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களானால், இந்த கால வேளையிலே தேவ ஆவியானுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வந்து உங்களை வெளியே வரும்படியாக அழைக்கிறார். அப்படிப்பட்டதான எதிர்மறையான சிந்தனை, அப்படிப்பட்டதான குறைந்த விசுவாசம் உள்ளதான எண்ண ஓட்டம், அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாததான தன்மையிலிருந்து உங்களை வெளியே வரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட இருக்கக்கூடாது. We should not be a short-sightedness. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய பார்வை, ஒரு குறுகிய கண்ணோட்டம் உடையவளாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அதற்கு பின்பாகவும் அவன் ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு குறுகிய கண்ணோட்டம் உள்ள ஒரு மனிதனாக, அவன் வீட்டில் இருக்கிறதான வேலை செய்கிற மனிதனை தன்னுடைய சந்ததி என்று நினைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட மனப்பாங்கு உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆகவேதான் ஆண்டவர் அதை விட்டு வெளியே வரும்படி அவனை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியாய் செய்து, அவனுடைய மன ஓட்டத்தை, அவனுடைய சிந்தனை ஓட்டத்தை அங்கே ஆண்டவர் மாற்றுகிறார். அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசுவாச கண்களை கொடுத்து அங்கே வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியாய் செய்து அங்கே அவருடைய விசுவாசத்தை பெருகும்படியாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் நாம் பூமிக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டு இருப்போமானால், பூமிக்கு அடுத்த காரியங்களையே பார்த்து கொண்டிருப்போமானால், பூமியில் சம்பவிக்கிற காரியங்களையே நாம் பார்த்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நாம் குறைந்து போகிற ஜனங்களாக காணப்பட்டு போய்விடுவோம். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களை வானத்திற்கு நேராக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதான சர்வ பலவராகிய தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய மன ஓட்டம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் தேவன் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனையே நோக்கி பார்க்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களையோ, சம்பவங்களையோ பார்க்கிற ஜனங்களாய் இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் அந்த இடத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதை மாற்ற விரும்பி அதை மாற்றுகிறதான காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி 17ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் அங்கே அவனுக்கு தரிசனமாகி அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொல்லி
மீண்டுமாக அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசி அவனோடு கூட இடைப்பட்டு அவனை பலப்படுத்தி ஆண்டவர் சொன்னபடியே அவனுக்கு வாக்கு செய்தபடியே ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னபடியே சாராள் மேலே கடாட்சமாகி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த பிள்ளை பேற்றை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அங்கே அனுக்கிரகம் செய்கிறதை 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 2ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் சொல்லியபடியே செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு பேசி தரிசனத்தின் மூலமாக அங்கே ஆண்டவர் பேசி அவனை விசுவாசத்திலே பெருகச் செய்ய வல்லவராயிருந்து விசுவாசத்திலே பெருகும்படியாக செய்கிறார். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே அங்கே பார்க்கும் பொழுது 1-2 வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை சோதிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய ஒரே குமாரனாகிய தேவனுடைய வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக சொல்லுகிறார். நான் காண்பிக்கிற தேசமாகிய மோரியா தேசத்திற்கு போய் 2ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் வசனத்திலே அங்கே நாம் எப்படியாக பார்க்கிறோம், நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு செவிசாய்த்து ஆபிரகாம் அதற்குரிய எல்லா ஒழுங்குமுறைகளையும் செய்து அந்த இடத்திற்கு கடந்து போய் அங்கே அவனை பலி செலுத்துகிறதை நாம் பலி செலுத்தத்தக்கதான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே காரியங்களை நிறைவேற்ற அவன் விசுவாசத்திலே உறுதியாக தரித்திருந்து அவன் காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, அப்படி அவன் அங்கே பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி அதை செய்ய போகிற அந்த வேலையிலே தானே ஆண்டவர் அங்கே குறுக்கிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமலும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்ததான அதே காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனை அறியாததான ஒரு சந்ததி, தேவனை அறியாததான ஒரு இனம், தேவனை அறியாத ஒரு தேசத்திலிருந்து அழைக்கப்பட்டதான ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தொடர்ச்சியாக இடைப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில பேசி தரிசனத்தின் மூலமாக அவனோடு கூட இடைப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஆண்டவர் கட்டி எழுப்பி விசுவாசத்தை பெருகும்படியாக செய்து விசுவாசத்திலே வல்லமையுள்ள ஒரு மனிதனாக மாற்றினார். ஆகவேதான் அவர் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லி இன்றும் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில தகப்பனே, ஜாய் டிவி மூலமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த சூழலில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, எதிர்மறையான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, நீரே விசுவாசத்தை ஆண்டவரே பெருகச் செய்ய வல்லவருள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு அப்படி செய்த தேவன் ஆண்டவரே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், விசுவாசத்தை பெருகச் செய்யும் ஆண்டவரே. விசுவாசத்தை கொண்டு தகப்பனே அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவரே, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை வெளிப்படும்படியாக கிறிஸ்து இயேசுவின் சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே, விடுதலை செய்கிற வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கண்களும் அதிசயங்களை காணும்படியா செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிகழ்ச்சியை பார்த்தவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி. மீண்டுமாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு மேல் தங்கியிருப்பதாக. நான் பாஸ்டர் குணசேகரன், ஷகினா குளோரி தீர்க்கதரிசன சபை, வேளச்சேரி, சென்னை 42. நாங்கள் புதிய எண் 10, பழைய எண் 16, மர்ஃபிதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே தேவனுடைய ஊழியத்தை பல வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய சபையிலே ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை காலை 11 மணி முதல் சுகமளிக்கும் விடுதலையின் ஆசீர்வாத உபவாச ஜப கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது.